இப்போ இந்த புத்தகம் சொல்ற அந்த 5 விதமான நபர்கள் யாருன்னு பாத்திரலாம். ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ப்ரிகாஷன் சொல்லிடுறேன். நம்ம பழகுற எல்லார்கிட்டயுமே ஏதோ ஒரு விதத்துல இந்த 5 விதமான பிஹேவியரும் கொஞ்சம் கொஞ்சமாவது இருக்கும். அந்த கொஞ்சம் பிஹேவியரை வச்சுட்டு தயவு செஞ்சு இவங்க இப்படித்தான், இவங்க கூட பழகக்கூடாதுன்னு கட்டம் கட்டிடாதீங்க. இந்த ஆத்தர் சொல்லி தராரு, அதிகபட்சமா ஒரு 90% மேல இந்த பிஹேவியர் இருந்தா மட்டும் அவங்கள இந்த வகைக்குள்ள கொண்டு வந்தா போதும். நீங்க பழகுற நேரம் பூரா இதே பிஹேவியர் தெரிஞ்சா அல்லது மறுபடி உங்களுக்கு இதே செஞ்சிட்டு இருந்தா அவங்களே இந்த வகைக்குள்ள கொண்டு வந்தா போதும். அந்த 5 விதமான நபர்கள் யார்? நம்பர் 1, ஐம் சுப்பீரியர் அண்ட் யூ ஆர் நத்திங். நான் உன்னை விட மேலான ஒரு ஆளு, உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நடக்கிறவங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க தன்னோட அருமை பெருமைகளை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. நான் உன்னை விட பலசாலி, உன்னை விட புத்திசாலி, எல்லாத்தையுமே உன்னை விட என்னாலதான் பெட்டரா பண்ண முடியும், இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. அதே நேரத்துல நீங்க ரொம்ப வீக்கான ஆளு அப்படிங்கறதையும் மறுபடி சொல்லிட்டே இருப்பாங்க. சப்போஸ் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க ரொம்ப முயற்சி பண்ணி தி பெஸ்ட்னு எதையாவது பண்ணிட்டு வந்து நின்னாலும் மறுபடியும் உங்ககிட்ட இதுவே நானா இருந்தா எப்படி பண்ணிருப்பேன் தெரியுமா, இதை கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த உலகமே உங்களை பாராட்டினாலும் அந்த நபர் உங்ககிட்ட இருக்கிற வீக்னஸை பத்தி தான் பேசுவாங்க. இவங்க தான் இந்த ஐம் சுப்பீரியர் யூ ஆர் நத்திங் அப்படிங்கிற கேட்டகரியில வரவங்க. இவங்க கூட நம்ம எவ்வளோ நேரம் இருக்கிறோமோ அவ்வளோ அதிகமா நம்ம கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிரும். நம்பர் 2, த லவ் யூ ஹேட் யூ. ஒரே நபர் தான், நான் ரொம்ப விரும்புறேன், நீதான் எனக்கு முக்கியம்னு சில நேரம் இருப்பாங்க. சப்போஸ் அவங்க சொல்ற எதையாவது நீங்க செய்யலன்னு வைங்க, இந்த உலகத்திலேயே மோசமானவங்களை விட மோசமா வெறுப்பு காட்டுவாங்க. இதுல ரொம்ப வேடிக்கையான விஷயமே, நம்ம யார்கிட்டயாவது வெறுப்பு காட்டணும்னு வைங்க, அவங்க ரொம்ப முக்கியமான நபரா இருந்தாங்க நமக்கு அப்படின்னா அவங்க கூட போய் சேர்ந்துப்போம். அப்படி சேர்றதுக்கு எந்த டிமாண்டும் வைக்க மாட்டோம். ஆனா இவங்க நிறைய வெறுப்பை காட்டிட்டு திடீர்னு போய் சேர்ந்துக்குவாங்க, மறுபடியும் ஒரு டிமாண்ட் வைப்பாங்க. இவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியவே முடியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் தி லவ் யூ ஹேட் யூ அப்படிங்கிற கேட்டகரியில கொண்டு வராரு இந்த ஆத்தர். அடுத்து நம்பர் 3, ஹைலி சஸ்பீஷியஸ். அளவுக்கு அதிகமா சந்தேகப்படுற நபர். இதுக்கு நான் அதிக விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லாரையுமே கொஞ்சம் சந்தேகத்தோட தான் அணுக வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம ரொம்ப நம்பி இருந்தோம்னா ஏமாத்திட்டு போயிடுறாங்க. சோ சந்தேகப்படுறது தப்பு இல்ல, ஆனா அளவுக்கு அதிகமா சிலர் சந்தேகப்படுறாங்கல்ல, எதுக்கெடுத்தாலும் சந்தேகம், சந்தேகத்தின் அடிப்படையிலேயே பாக்குறது, பேசுறது, ஏதாவது நோண்டிட்டே இருக்கிறது, அதுதான் தப்பு. அந்த பிஹேவியர் இருக்கிறவங்க ஆபத்தானவங்கன்னு சொல்றாரு இந்த ஆத்தர். நம்பர் 4, அக்யூசிங் பீப்புள். குற்றம் சாட்டும் நபர்கள். பொதுவா நம்ம மேல ஒரு தப்பு இருந்ததுன்னா அதை சொல்றது தப்பு கிடையாது. எந்த உறவுலையுமே சரி, ஒருத்தர் மேல தவறு இருக்கும்போது அதை எடுத்து சொன்னாதான் இன்னொரு நபருக்கு புரியும். ஆனா அதே நேரத்துல எப்போ பார்த்தாலும் ஒரு நபரை குற்றம் சாட்டிட்டே இருக்கிறது தப்பு தானே. இந்த டைப் ஆஃப் பீப்புள் அதை தான் பண்ணுவாங்க. எங்க எப்படி என்ன தப்பு நடந்தாலும் பழிய தூக்கி வேற யாரும் மேலேயாவது தான் போடுவாங்க. ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனை வருதா அங்க இருக்கிறவங்க மேல போட்டுருவாங்க. வீட்டுல ஏதாவது பிரச்சனை வருதா வீட்டுல இருக்கிறவங்க மேல போட்டுருவாங்க. ரிலேஷன்ஷிப்குள்ள ஏதாவது பிரச்சனை வருதா தன்னை விட்டுட்டு அந்த இன்னொரு நபர் மேல போட்டுருவாங்க. இப்படி எங்க என்ன பிரச்சனை வந்தாலும் யார் மேலேயாவது பழி போட்டுட்டு தான் இருப்பாங்களே ஒழிய அவங்க மேல இருக்கிற மிஸ்டேக்கை அவங்க எப்பவுமே கரெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரி, ஏதாவது பிரச்சனை இருந்தா தானே இப்படி பண்றாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சா, பிரச்சனையே இல்லைனாலும் அவங்களா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி சீனை கிரியேட் பண்ணி யாருக்காவது குற்ற உணர்ச்சியை தூண்டி விடுவாங்க. இவங்க தான் இந்த 4வது வகையான மக்கள். இனி நம்பர் 5, those who bring hurt. அடுத்தவர்களுக்கு வலியை தரக்கூடிய நபர்கள். அது என்னவோ தெரியலங்க, இயற்கையாவே சிலருக்கு அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி பாக்குறது ரொம்ப பிடிக்கும். என்ன அடிக்கிறது கொல்றதுன்னு இல்லாம வார்த்தையால வேதனைப்படுத்தி ரசிப்பாங்க. உங்களுக்கு எது பிடிக்காதோ அதை பத்தியே பேசுவாங்க, எது பிடிக்காதோ அதையே உங்ககிட்ட சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு கெட்ட வார்த்தை பேசினா பிடிக்காதுன்னு வைங்க, உங்களை பார்த்து கெட்ட வார்த்தையிலே பேசுவாங்க. உங்களுக்கு உங்க பேக்ரவுண்டை பத்தி சொன்னா பிடிக்காதுன்னு வைங்க, உங்க பேக்ரவுண்டை பத்தி தான் பேசுவாங்க. அவங்க சொல்றதால உங்க முகம் மாறுதே, நீங்க வருத்தப்படுறீங்களே, உங்களுக்கு ஏதோ ஒரு கவலை வருதே, இதெல்லாம் அவங்களுக்கு மேட்டரே கிடையாது. இவங்க தான் அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி ரசிக்கிற நபர்கள். இப்ப இந்த 5 வகையான நபர்களை பார்த்தாச்சா, இனி அடுத்து இந்த ஆத்தர் சொல்றாரு, இந்த உலகத்துல நிறைய சைக்கோஸ் இருக்காங்க. அவங்கள வெறும் 2%, 3% பீப்புள் மட்டும்தான் ஜெயில இருக்காங்க. மற்றபடி மிச்சம் இருக்கிற அத்தனை பேரும் நம்ம கூடவே தான் சுத்திட்டு இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்க உங்க சர்க்கிள்லயே இருக்கலாம், உங்க குடும்பத்துல இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கலாம், ஆபீஸ்ல இருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம். நீங்க கூட இப்ப ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கலாம். அவங்க தப்பானவங்களா இல்ல நம்ம மேலதான் தப்பா, நம்ம தான் நம்மள ஏதாவது திருத்திக்கணுமா அப்படிங்கிற குவெஸ்டனோட. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆத்தர் சொல்றாரு, தயவு செஞ்சு உங்க மன நிம்மதிய கெடுத்துக்காதீங்க. இருக்கிறதுலயே மேலானது மன அமைதிதான், ஒரு தனி மனிதனுடைய மன அமைதிதான்.
நமக்கு மன அமைதி போயிருச்சுன்னு வைங்களேன், சாதாரணமா நம்ம செய்யற வேலைகளை கூட செய்ய முடியாது. சரி, அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த 5 விதமான நபர்களோடு நம்ம பழக நேர்ந்தாலோ, இல்ல இந்த மாதிரியான நபர்கள் நமக்கு நெருங்கிய வட்டத்துல இருந்தாலோ நம்ம என்ன செய்யணும்? இந்த புத்தகம் அதுக்கு 4 வகையான தீர்வுகளை தான் சொல்லுது. முதல் தீர்வு, 90% மேல ஒரு நபர்கிட்ட இந்த குணாதிசயங்கள்லாம் இருக்குன்னா அந்த நபர்கள் ரெட் கோட்ல வர்றாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சப்போஸ் உங்களுக்கே குழப்பமா இருக்கு, நீங்க தான் ஓவர் திங்க் பண்ணிக்கிறீங்களோன்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட பார்க்கணும். அதுவும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு வைங்க, பொறுமையா நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறாங்கன்னு வைங்க, அவங்களால உங்ககிட்ட சொல்ல முடியும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது சரியா தப்பா, நீங்க அடுத்து என்ன செய்யணுங்கிறத. அடுத்து, இந்த மாதிரி நபர் கூட தான் நீங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனா வேற வழியே கிடையாது, வேலை பார்க்கறதுக்காகவோ இல்ல ஒரு குடும்பத்துல இருக்கோங்கிறதுக்காகவோ அந்த நபர்களை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ரொம்ப கான்சியஸா இருக்கணும். நீங்க கவனமா இருக்கும்போது அவங்க உங்களை குற்றம் சாட்டும் போது உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வராது, அவங்க உங்களை மட்டம் தட்டும் போது நீங்க உங்களை லோவா ஃபீல் பண்ண மாட்டீங்க. எவ்வளவு தூரம் அவங்க கூட இருந்தாலும் உங்க நம்பிக்கை தளராம இருக்கும். அடுத்து, அந்த மாதிரியான நபர்கள் கிட்ட அதிகம் பேசாதீங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த புத்தகம் அதிகம் பேசாதீங்கன்னு தான் சொல்லுதே ஒழிய மொத்தமா பேசாம முகத்தை தூக்கிட்டு இருங்கன்னு சொல்லல. என்னன்னா என்ன, ஹைனா ஹை, பைனா பை, அந்த மாதிரி இருங்க.